அந்த கட்சிக்கு, அந்த ஆட்சிக்கு எதிராக 2017 திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 2017 பிப்ரவரி 18 அன்று எதிர்த்து வாக்களித்தவர் தான் நண்பர் OPS. திரும்பவும் அவர்களை பெருந்தன்மையாக மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அண்ணன் EPS அவர்களோடு பேசி அவரை துணை முதல்வராக்கி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் இன்றைக்கு சொல்கிறார் பொதுச் செயலாளர் பதவி முக்கியம், எல்லா தேர்தலும் பொதுச் செயலாளர் பதவியை தலைவர் காலத்தில் இருந்த மாதிரி சட்டத்திட்ட விதிப்படி தொண்டர்கள் தான் தேர்வு செய்யணுங்கிறது. ஆனால் முதலாக அவர் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது எப்படி சட்டத்திட்டங்கள் உருவாக்கினார் அவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்ன ஒன்று தெரிகிறது என்றால், நண்பர் OPS அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தம் தக்கது.